என்னுடைய இன்ஸ்டியூட் வந்து எம்ஆர்எம் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். எம்ஆர்எம் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இது பெங்களூரில் இருக்குது, தர்மபுரிக்கு. நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிப் லெவல் ட்ரைனிங் கோர்ஸ் நடத்திட்டுருக்கோம். மொபைல் சிப் லெவலு, லேப்டாப் சிப் லெவலு, பிரிண்டரு, ஜெராக்ஸ் மிஷின், ஃபோட்டோ காப்பியரு, நான் இப்போ சிசிடிவி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸ்லாம் வந்து நாங்கள் லைவாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே நம்ம இதில் படித்தவங்களாம் ஃபாரினில் வரையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக ஃபார் ஜெராக்ஸ் மிஷின் ரிப்பேரிங் கோர்ஸ் படித்தவங்க கத்தார், மலேசியா, சிங்கப்பூர். இப்போ லாஸ்ட் இயர் முடித்தவங்க கூட கேங்கோன்ற ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நெட்வொர்க் இன்ஜினியர். அவர் வந்து அங்கே இருக்க ஒரு மைனிங்கில் இருக்கிறதுனால அவர் வந்து ஸ்பெஷலாக ஒரு வேணும் இந்த கோர்ஸ் வேணுன்றதுக்கு ஜெராக்ஸ் மிஷின் கோர்ஸ் வந்திருக்காரு. மலேசியாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, சிங்கப்பூர், இப்போ கத்தாரில் கூட நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எல்லா கண்ட்ரிலுமே வந்து இந்த கோர்ஸ் முடிக்கிறவங்க இந்த எதனா ஒரு கோர்ஸ் முடிக்கிறது எங்கன்னா போய் ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கோர்ஸுக்கும் ஃபாரினில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதில் நான் முடிஞ்ச அளவு நான் எங்கள் சைட்லேருந்து பிளேஸ்மெண்ட் பண்ணித்தரோம். 100% அஷூரன்ஸ் கொடுக்குறோம். நம்ம 2 பிரான்ச் இருக்குது, தமிழ்நாடு, பெங்களூரில் இருக்கிற பிரான்ச்சில் வந்து எப்போயுமே அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு மேக்ஸிமம் வருவாங்க, ஃபாரின் ஸ்டூடெண்ட்டு வருவாங்க. லாஸ்ட் மந்த்து கூட இப்போ நியூசிலாந்தில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. இப்போ தருமபுரியில் இருக்க பிரான்ச்சு, தமிழ்நாட்டில் இருக்க பிரான்ச்லேயும் இப்போ கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் வந்திருக்கா. நான் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கேன் இந்த கோர்ஸுக்கு. என்னென்னு சொன்னால், நான் வந்து யூடியூப்பில் தேடி பார்க்கும்போது எனக்கு நல்லா நுழைஞ்ச தரக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டாக வந்து எம்ஆர்டி இருந்தது. அதெல்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணேன். நான் இருந்தது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில். அதை ரிசைன் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து 3 கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி ஓன் ஜாப் செய்யணும்னு சொல்லி நான் ஒரு பிஸ்னஸ், அது ஒரு சேவிங் சென்டர் ஒன்று நடத்தணும்னு சொல்லி ஜெராக்ஸ் மிஷின், பிரிண்டர், லேப்டாப் சிப்பில் கோர்ஸுக்கு வந்து இந்த நான் இன்ஸ்டியூட்டில் வந்து எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வந்துட்டுருக்காங்க. இப்போ ரைட் நோ இப்போ பார்த்துக்கணும் அப்படின்னா ஈரோட்டிலேருந்து வராங்க, சேலத்துலேருந்து வராங்க, எல்லாமே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. பெங்களூரில் வந்து கோவா, எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா சப்போர்ட்டுமே எங்கள் சைட்லேருந்து பண்ணி கொடுக்குறோம். நான் முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ வந்து கோர்ட்டில் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஒரு கோர்ஸ் விட்றாங்க. அது என்ன, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு ஒரு போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டு வந்து படிக்கணும் அப்படின்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ட்ரைனிங் 6 மந்த் இருக்கணுன்றாங்க. நாங்கள் வந்து கோர்ஸாகவே கண்டக்ட் பண்ணுறோம். டிப்ளமோ இன் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ்ன்ட்டு. இந்த எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்ளை பண்ணுறோம், நான் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன்னா அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அந்த கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு. இப்போ வந்து புதுசாக நாங்கள் 2 கோர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். சிசிடிவி இன்ஸ்டலேஷனு, அப்புறம் இந்த எல்சிடி எல்இடி டிவியோட சிப் லெவல் ட்ரைனிங். அது வந்து வெரி சூனில் 2 பிரான்ச்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கடுத்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்க்கு எங்களால் முடிஞ்சு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வேணும், இப்போ ஒரு ஸ்பேர்ஸ் கான்ட்ராக்டோ இல்லை டீலர்ஸ் கான்ட்ராக்டோ எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எங்கள் சைடில் சப்போர்ட். அது இல்லாமல் முடிச்சு போன சமயத்தில் ஒரு 1 இயர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட். எப்போ வேணால் முடிச்சு போனவங்க வந்து எப்போ வேணால் எங்கள் இதில் வந்து திருப்பி மீண்டும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் முடிச்சு போகிற வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயாகவே அக்காமடேஷன் பண்ணிகிட்ருக்கோம். சர்வீஸ் எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வெளியிருந்து வர ஸ்டூடெண்ட்டுக்கு அது எந்த லோக்கலாக இருந்தாலும் சரி, அது அவங்க அக்காமடேஷன் ஃப்ரீயாகவே பண்ணிட்டுருக்கோம். நிறைய இன்ஸ்டியூட் இருக்கோம், எல்லாமே வந்து சிங்கிளாக தான் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வச்சுருக்காங்கன்னா ஒரு மொபைல் இருக்கலாம், ஒரு லேப்டாப் இருக்கலாம், பிரிண்டர் இருக்கலாம், இல்லை ஜெராக்ஸ் மிஷின் இருக்கலாம். ஆனால் வந்து நம்மக்கிட்ட மல்டி எல்லாமே எல்லா கோர்ஸுமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து எல்லா கோர்ஸும் ஒரு 3 கோர்ஸ் ஒரே இது வந்து டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது. எப்பவுமே நான் ஒரு 3 கோர்ஸ் 2 கோர்ஸ் படிக்கும்போது நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ ஒன்று இது இல்லை, அது அந்த சோர்ஸ் வரும். அது இந்தியாவிலேயே நாங்கள் மட்டும் தான் ஜெராக்ஸ் மிஷின் கோர்ஸ் நடத்திட்டு 2 இன்ஸ்டியூட் தான். ஒன்று வந்து தர்மபுரி, பெங்களூரு, தர்மபுரி எங்களோட இன்ஸ்டியூட். இன்னொன்று வந்து கொல்கட்டா. வேறு யாருமே இந்த கோர்ஸை நடத்துறதில்ல இந்தியாவில். அதுக்கடுத்து யூஎஸ்ஏ ஃபாரினில் மட்டும் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஜெராக்ஸ் மிஷின் ரிப்பேரிங் கோர்ஸ் அப்படின்னு போயிட்டீங்களா, நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணாலும் இந்தியாவில்